إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அனைத்து போலும் அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்கும் நாயனான அல்லாஹ்வுக்கே உரித்தாக அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் அகில உலகிற்கெல்லாம் அருள் கொடையாக வந்துதித்த அன்னவன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்கள் வாழ்வின் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மற்றும் தூய இஸ்லாம் எதுவென்று அறிந்து அதனை தங்கள் வாழ்வின் பிரதிபலிப்பாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான ஆண் பெண் அனைவரின் மீதும் மற்றும் குறிப்பாக இந்த ஜும்மா என்கின்ற கடமையை நிறைவு செய்வதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஓர் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெருங்கருணையும் என்றென்ற நின்று நிலவட்டமாக பிரார்த்தித்து எனது ஜும்மாவுரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மனித உயிரினத்தை தவிர எத்தனையோ லட்ச உயிரினங்கள் சமகாலத்தில் வாழக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். மிக அற்பத்திலும் அற்பமான உயிரினத்தில் இருந்து மனிதனை காட்டிலும் மிகவும் பிரம்மாண்டமான உயிரினங்கள் வரை வாழக்கூடிய ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மனிதன் என்கின்ற காரணத்தினால் நம்மளுடைய ஆங்கிலிருந்து நம்மளுடைய கோணத்தில் இருந்து ஒவ்வொரு உயிரினத்தையும் அளவை சொல்ல முடியும். நம்மை விட சிறிய ஒரு உயிரினம் என்றால் அது சின்ன உயிரினம், மனிதனை காட்டிலும் பெரிய உயிரினம் என்றால் அது பெரிய உயிரினம் என்ற அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், அமீபா என்று சொல்லக்கூடிய ஒரு செல் உயிரி அறிவியல் பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது தெரியும். அந்த உயிரினம் அதற்கு இருக்கக்கூடிய செல்களுடைய எண்ணிக்கை ஒரே ஒரு செல்லு தான் அந்த உயிரினத்திற்கு இருக்கும். மனிதனுடைய நெகத்வாரத்தில் இருந்து ஒரு சிறிய அளவிற்கு ஒரு சதையை எடுத்து அல்லது கடவாய் பல்லின் ஓரத்தில் இருந்து சிறிய அளவிற்கு சதையை எடுத்து அதை DNA பரிசோதனைக்கு உட்படும் பொழுது அதில் லட்ச செல்கள் இருக்கிறது என்று இன்றைய ஆய்வாளர்கள் அறிக்கையிடுகின்றார்கள். இந்த சிறிய ஒரு தசை பகுதியில் லட்ச செல்கள் இருக்கிறது என்றால் ஒரே ஒரு செல்லை வைத்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிரினம் எவ்வளவு சின்ன ஒரு உயிரினமாக இருக்கும். அதை சாதாரண கண்களால் யாரும் பார்க்க முடியாது. அவ்வளவு அற்பத்திலும் அற்பமான உயிரினத்தில் இருந்து அதை விட கொஞ்சம் மேலானதாக சொல்ல வேண்டும் என்றால் பூச்சி புழுக்கள் அதிலிருந்து அதை விட கொஞ்சம் பெரிய உயிரினத்தை சொல்ல வேண்டும் என்றால் எலி பூனை நாய் ஆடு மாடு அதற்கு மேல பெரிய உயிரினம் என்று சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய யானை ஒரு மனிதனை காட்டிலும் பலத்திலும் உடல் வாயிலும் உயரத்திலும் எல்லாவற்றிலும் மனிதனை காட்டிலும் மேலானதாக ஒரு உயிரினம். அதை காட்டிலும் ஒரு பெரிய உயிரினத்தை சொல்ல வேண்டும் என்றால் கடலில் வாழக்கூடிய திமிங்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரினம், அதனுடைய நாவுடைய எடையை பற்றி அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லும் பொழுது அந்த திமிங்கலத்துடைய நாவு மட்டும் நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு யானையுடைய எடையை ஒத்திருக்கும். முழு திமிங்கலத்துடைய எடை 33 யானைகளுடைய எடைக்கு சமமாக இருக்கும். அப்ப கற்பனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும், எவ்வளவு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு உயிரினம். இத்தனை உயிரினத்தையும் ஒரு புறத்தில் நிறுத்தி
இன்னொரு புறத்தில் மனிதனை வைத்து இந்த உயிரினங்களில் சிறந்தது எது என்று கேட்டால் நாம் ஒவ்வொரு மனிதனும் சொல்லக்கூடியது மனிதன் தான் சிறந்தவன். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல பசங்களை சேர்க்கப்படும் பொழுது நம்ம 2-3 ஆடு 2 கோழியை கொண்டு போய் இதையும் சேர்த்து பாடம் சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னால் பள்ளிக்கூடத்தில் அனுமதிப்பாங்களா? மனிதன் வேற, மற்ற உயிரினம் வேற. மனிதனை காட்டிலும் ஆற்றலிலும் பலத்திலும் உயரத்திலும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய யானையை கொண்டு போய் இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அதிகார பொறுப்பில் மனிதனை காட்டிலும் பலசாலிதான் தேவை. ஆகவே பிரதமராக அறிவியுங்கள் அல்லது முதலமைச்சராக அறிவியுங்கள் என்று சொன்னால் மனிதன் ஏற்றுக்கொள்வானா? என்னதான் ஆற்றலில் சிறந்ததாக இருந்தாலும் பலத்தில் சிறந்ததாக இருந்தாலும் மனிதனை தூக்கி போட்டு ஒரு மிதி மிதித்து கொல்லும் அளவிற்கு ஆற்றலுடைய ஒரு உயிரினமாக இருந்தாலும் ஆட்சி செலுத்துவதற்கு மனிதன் தான் சிறந்தவன். இந்த படைப்பை காட்டிலும் மனித படைப்பு தான் சிறந்த படைப்பு என்று ஒவ்வொருவரும் சொல்லக்கூடியதை பார்க்கலாம். என்ன காரணத்திற்காக? மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பகுத்தறிவின் காரணத்தினால். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், அந்த யானையை கூட பலத்திலும் உயரத்திலும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய யானையை கூட ஒரு மனிதன் அதை காட்டிலும் பலத்திலும் உயரத்திலும் குறைவாக இருக்கக்கூடிய மனிதன் தன் கையில் இருக்கக்கூடிய அங்குசத்தினால் ஆட்டி படைக்கக்கூடியதை பார்க்கிறோம். மனிதனை காட்டிலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு பெரிய திமிங்கலத்தை ஒரு சாதாரண மனிதன் அதை வேட்டையாடி அதன் கழுத்தை வெட்டி அதற்கு அடியில் இருக்கக்கூடிய எண்ணெய் போன்ற ஒரு திரவத்தை எடுத்து பீப்பாக நிறைத்து உலக சந்தையில் விற்பனை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப யார் ஆற்றலிலும் பலத்திலும் உயிரினத்தில் சிறந்தது என்றால் மனிதன் தான். மாற்று கருத்தே கிடையாது. ஒரு மனிதனை நாம் போய் நாய் என்று திட்டினால் நீயும் நாயும் ஒன்று என்று சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டான் மனிதன். அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இறைவன் படைத்த அந்த பேசிக்க மற்ற உயிரினத்தை காட்டிலும் மனிதன் சிறந்தவன். அனைத்து உயிரினமும் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரிதான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பல்வேறு தருணங்களில் சொல்லும் பொழுது மனிதன் சிறந்தவன் என்றுதான் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு புறத்தில் இன்னொரு புறத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது திருமறையில ஒரு சிலர உதாரணத்துடன் அல்லாஹ் சொல்கின்றார். அந்த உதாரணத்தை பார்த்தால் நம்ம ஒரு மனிதனை கூப்பிட்டு அட நீயும் நாயும் ஒண்ணுடா என்று சொன்னால் ஒத்துக்கொள்ளாத மனிதனை பார்த்து, நீயும் கழுதையும் ஒன்று என்று சொன்னால் ஒத்துக்கொள்ளாத மனிதனை பார்த்து அல்லாஹ் திருமறையில் அந்த மனிதர்களை பார்த்து உதாரணத்துடன் சொல்கின்றார். அதைத்தான் இன்றைக்கு நாம் தலைப்பாக தேர்வு செய்திருக்கிறோம். இந்த விஷயங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே, நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய தோழர்கள் நம்மை விலங்குகளுடன் ஒப்பிட்டால் ஒத்துக்கொள்ளாத மனநிலையில் இருக்கக்கூடிய நாம் படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மை விலங்கினத்துடன் ஒப்பிடும் பொழுது அதை நம்மால் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் மனிதனாக சிறந்த ஒரு படைப்பாக மாறுவதற்கு என்ன வழி என்பதை சிந்திப்பதற்காக இந்த தலைப்பு. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது ஒரு இடத்தில் சொல்றார், இந்த சத்திய கொள்கையை ஏற்காமல் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் கால்நடையை போன்றவர்கள். பின்னாடி முழுமையாக நான் சொல்றேன். அந்த மனிதர்கள் கால்நடையை போன்றவர்கள். அடுத்து சொல்றான், இல்ல இல்ல அதை விடவும் மோசமானவர்கள் என்று ஒரு சாராரே அல்லாஹ் சொல்றான். இன்னொரு தருணத்தில் திருமறையின் 62வது அத்தியாயத்தின் 5வது வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது கஷ்ட கல்வியை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இஸ்லாம் என்று சொல்லி தந்ததை தன்னுடைய வாழ்வில் தெரிந்து கொண்டு அதை பின்பற்றாமல் வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைகள். அவன் மனுஷன் கிடையாது. இஸ்லாம் அவனுக்கு தெரிந்திருக்கும், இஸ்லாமை பற்றி முழுமையாக அறிந்து வைத்திருப்பான், ஆனால் பின்பற்ற மாட்டான். அவன் யார் என்றால் ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதையை போன்றவன். எவ்வளவுதான் அறிவுரை கொட்டி குவிக்கக்கூடிய புத்தகங்களை கழுதையின் மேல் ஏற்றி பிரயாணம் செய்தாலும் அதனால் அந்த கழுதைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாதது போல் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகள் அவனுடைய காதுகளில் ஏறினாலும் அந்த கழுதைக்கு எவ்வாறு பிரயோஜனம் அளிக்கவில்லையோ
அதுபோல்தான் இந்த மனிதனுக்கும் எந்த பயனும் அளிக்காது, அவன் ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதை அப்படின்னு ஒரு சாராரை அல்லாஹ் சொல்றான். இன்னொரு சாராரை அல்லாஹ் சொல்லும் பொழுது சத்தியத்தை ஏற்று அதை புறக்கணிக்கக்கூடிய மக்களை, சத்தியம் தெரிந்திருக்கும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தான் பின்பற்ற வேண்டும், மற்ற யாரை பின்பற்றினாலும் மறுமையில புலம்ப வேண்டும் என்பது தெரிந்திருக்கும். அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான்ல, சில முகங்கள் நரகில் போட்டு புரட்டப்படும், அவர்கள் சொல்வார்கள், யாரைத்தனா எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, அத்தான் அல்லாஹு அத்தான ரசூலா, அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டாமா, ஓ சாகத்தனா ஓ குபுரானா, எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம், அதல்லூன சபீலா, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்று புலம்பக்கூடிய அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல. அப்படிப்பட்ட மக்களை உதாரணத்தோடு அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்க நாட்டை தொங்கப்படக்கூடிய நாயி. எப்படி சொல்ற அல்லாஹ்? சத்தியத்தை ஏற்று புறக்கணிக்கக்கூடிய மக்கள் நாக்கை தொங்கவிடக்கூடிய ஒரு நாய். அதை அடித்தாலும் நாக்கை தொங்க போடும், அதை அடிக்காமல் பார்த்து கொண்டாலும் நாக்கை தொங்க போடும். அது போலதான் இவனுக்கு சத்தியத்தை சொன்னாலும் நாக்க தொங்க போடுவான், சத்தியத்தை சொல்லாதான் நாக்க தொங்க போடுவான். இவன் நாய்க்கு சமம். இப்படி அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதற்காக அல்லாஹ் சொல்றான். முதலாவதாக ஒரு வசனத்தை சொன்னல, அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், ஒரு சிலரை நரகத்திற்குனே நான் படைத்து வைத்திருக்கிறேன், அவர்களுக்கு நாம் கண்களை கொடுத்திருப்போம், அந்த கண்களை கொண்டு அவர்கள் நல்லவற்றை பார்த்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு நாம் காதுகளை கொடுத்திருப்போம், அந்த காதுகளை கொண்டு அவர்கள் நல்லவற்றை கேட்டிருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு நாம் உள்ளத்தை கொடுத்திருப்போம், அதை கொண்டு அவர்கள் சிந்தித்து பார்த்திருக்க மாட்டார்கள். அவர்கள் யார் என்றால் அவர்கள் கால்நடையை போன்றவர்கள். எல்லா விலங்கையும் வைத்துக் கொள்ளுங்கள், கால்நடை தான் அத்தனை விலங்கினங்களும். நாய், பன்னி, கழுதை, குதிரை, ஒட்டகம், யானை எல்லாமே கால்நடை தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், கண்ணை கொடுத்திருப்பேன், நல்லவற்றை பார்த்திருக்க மாட்டான். பார்த்திருக்க மாட்டான் பார்க்காமே இருந்திருப்போம், கேட்டிருக்க மாட்டான் என்றால் கேட்காமே இருந்திருப்போம், கேட்டிருப்போம் அதை செயல்படுத்திருக்க மாட்டோம், பார்த்திருப்போம் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்க மாட்டோம், உள்ளத்தில் வந்து சேர்ந்திருக்கும் அதை சிந்தித்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்டவர்கள் கால்நடையை போன்றவர்கள். இல்லை இல்லை இல்லை, கால்நடையை ஏன் கேவலப்படுத்தணும்? அல்லாஹ் சொல்ற ஸ்டைலே பாருங்க. இல்லை இல்லை, அதை விடவும் பலி கெட்டவர்கள். இப்ப நம்மளை யாராவது ஒருத்தன் கூப்பிட்டு அது நாவேன்னு சொன்னா எவ்வளவு கோபம் வருது. வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், முதலாளி கூப்பிட்டு திட்டிடுவாரு, உடனே கோபம் வரும். என்னைய பார்த்து நீ எப்படி கழுதைன்னு சொல்லலாம், என்னைய பார்த்து நாயின்னு சொல்லலாம், படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்றான். என்ன காரணத்திற்கு? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியதற்காக, படைத்த ரப்புல் ஆலமீனை விட்டு மற்றவற்றை வணங்கக்கூடியவர்களுக்காக. சத்தியம் அவருடைய காதுகளுக்கு வந்து இருக்கும், அதை கொண்டு சிந்தித்து பார்த்திருக்க மாட்டார்கள், அதை நடைமுறைப்படுத்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்ல, நம்ம பகுதியில வட்டி கூடாதுன்னு நமக்கு தெரியும், ஆனாலும் முழுக்க முழுக்க அறிந்து வைத்திருப்போம். வட்டி வாங்கக்கூடியவன், வட்டி கொடுக்கக்கூடியவன், வட்டிக்கு சாட்சியாளன், வட்டியை எழுதி வைத்திருக்கக்கூடியவன், வட்டி சம்பந்தமா யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நரகம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனா காசு வரும்போது என்ன பார்க்கிறோம்? 2 வீடு இருக்கு, ஒரு வீட்டுல நம்ம இருக்கிறோம், ஒரு வீட்டை போக்கியத்துக்கு விட்டுருவோம். பணம் வருதுல, தொழில போடலாம்ல, வட்டி தானப்பா இது, தெளிவா தெரியுது வட்டின்னு. அதத்தான் அல்லாஹ் சொல்றான், சத்தியம் உங்களுடைய காதுகளுக்கு வந்திருக்கும், ஆனா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. கண்களுக்கு வந்திருக்கும், பார்த்திருக்க மாட்டீங்க. உள்ளத்தில் போடப்பட்டு இருக்கும், சிந்தித்திருக்க மாட்டீங்க. நீங்கள் தான் கால்நடையை போன்றவர்கள். இல்லை இல்லை, அதை விடவும் பலிகெட்டவர்கள். அப்ப சிந்தித்து பார்க்கிற இந்த ஒரே ஒரு டாபிக்கே இருக்கும். உள்ளத்தை கொடுத்திருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான்ல, இந்த உள்ளத்துல என்ன இருக்கு? உதாரணத்திற்கு இதயத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இதயம், அந்த இதயத்துல ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டை அடைப்பதற்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும். இன்றைக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணுவதாக இருந்தால் 10 லட்சம் ரூபாயில இருந்து 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து நடைமுறை இருக்கு. ஒரு சாதாரண ஒரு இதயம் நம்மளுடைய பார்வையில் அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான், எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கனால தெரியல. இந்த சாதாரண ஒரு இதயத்துல ஒரு சின்ன ஒரு துவாரம், ஒரு ஓட்டை விழுந்து விட்டால் அதை அடைப்பதற்கு 40 லட்சம் ரூபாய் செலவாகிறது என்றால்
அந்த இதயத்துடைய ரேட் எவ்வளவு? இந்த மொத்த கட்டடம் இருக்கு, ஒரு சின்ன ஒரு ஓட்டம் விழுந்துருச்சு, இதை அடைப்பதற்கு மணல், கொஞ்சம் சிமெண்ட், ஒரு கொத்தனாரு, ஒரு 5000 ரூபாய் செலவாகுது என்றால் மொத்த பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? அப்ப நம்ம இதயத்துல ஒரு சின்ன ஒரு துவாரம் என்றால் 40 லட்சம் ரூபாய் செலவாகிறது என்றால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இதயத்துடைய ரேட் எவ்வளவு? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? கண்களை சொல்றான் அல்லாஹ். இந்த கண்ணுடைய தொழில்நுட்பத்தை, இதனுடைய அவசியத்தை சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருக்க மாட்டோம். அல்லாஹ் சொன்னதை கட்டுப்பட்டு நடந்திருப்போம். அல்லாஹ் சொல்லும் பொழுது காசுக்காக தூக்கி போட்டிருக்க மாட்டோம். இந்த கண்ணை பற்றி சிந்தித்து பாருங்க. ஒரு குழந்தை அமெரிக்காவில் பிறந்தது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த குழந்தைக்கு கண் இமை கிடையாது. அல்லாஹ் தஆலா திருமறையில அதிகமாக ஜும்மா தினத்தில் ஓதக்கூடிய இந்த சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அஹ்லா சூரத்துல் அஹ்லால தன்னுடைய பண்பாக 3ஐ சொல்றான். ஒன்று படைப்பது, இன்னொன்று காப்பது, இன்னொன்று முறையாக அமைத்தல். ஒரு படைப்பை சும்மா படைத்து விட்டு விட்டுற மாட்டான் அல்லாஹ். அதை முறையாக அதற்கு ஒரு தனி ஒரு பேட்டர்னோடு அமைப்பான். அதைத்தான் அந்த ஆய்வுல பார்க்கிறோம். ஒரு குழந்தை பிறக்குது அமெரிக்கால, அந்த குழந்தைக்கு கண் இமை கிடையாது. கண் இமை இல்லைட்டா சிந்தித்து பாருங்க, எப்படி ஒரு மனுஷன் வாழ்றது? தூசி வந்து விடும், தூங்க முடியாது, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்புறம் அந்த மருத்துவர்லாம் யோசிக்கிறான், சரி நம்மளே ஒரு ஆபரேஷன் செஞ்சு கண் இமையை போட்டுடலாம் அப்படின்னு அந்த குழந்தையுடைய துடைப்பகுதியிலிருந்து சிறிது சதையை தோலை பிச்சு எடுத்து கண் இமை மாதிரி ஒன்று செட் பண்ணிடுறான். ஆனால் அந்த கண் இமை எப்படி செயல்படுது? கையால யாரையாவது பார்க்க வேண்டும் என்றால் கையால இந்த கண்ணிமையை தூக்கணும், தூக்கிட்டு பார்க்கணும். தூங்கணுமா உடனே கீழே இறக்கணும். சட்டர் மாதிரி தேவைன்னா திறந்துக்கணும், தேவைன்னா மூடிக்கணும். அந்த மாதிரி தான் மனிதனுடைய படைப்பு அப்படித்தானே இருக்கும். அல்லாஹ்வுடைய படைப்பை பாருங்க. இந்த கண் இமை இல்லாட்டா நம்ம வாழ்வை கற்பனை செய்து பாருங்க. சைக்கிள்ல போய்கிட்டு இருப்போம், 2 வீலர்ல போய்கிட்டு இருப்போம், டக்குன்னு ஒரு டஸ்ட் வர்ற மாதிரி தெரியும், கண்ணை மூடிட்டு திறந்துருவோம், நம்ம வாட்டுக்கு போவோம். அதே அந்த கண் இமை இல்லைன்னா அந்த டஸ்ட் விழுவோம், அதை சரி பண்ணுவதற்காக லாரியில போய் முட்டிடுவோம். அப்ப அல்லாஹ்வுடைய முறையாக அமைத்ததை சிந்தித்து பார்த்திருக்கோமா? காதை பத்தி சிந்தித்து பார்த்திருக்கோமா? அதைத்தான் அல்லாஹ் சொல்றா, அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருப்போம், சிந்தித்து பார்த்திருக்க மாட்டார்கள். இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அவர்களுடைய உள்ளங்களில், அவர்களுடைய மூளைகளில் என்ன பூட்டுகள் போடப்பட்டு இருக்கிறதா? இதுல இத்தனை உதாரணத்தை நம்ம சொல்றோமே. மனிதனை விலங்குகளுடன் ஒப்பிட்டு சொல்றோம், மனிதனை நல்ல மாதிரியும் ஒப்பிட்டு சொல்றோம், அவனுடைய நல்லவர்களுக்குள்ள கூலியை சொல்றோம், அவனுடைய தீமைகளுக்கு தண்டனையை சொல்றோம். இத்தனையும் நம்ம காட்டுறோம். இந்த குர்ஆனையும் படிக்க மாட்டேங்கிறான், அல்லது அவனுடைய காதுகளுக்கு வந்து விட்டால் அதையும் பின்பற்ற மாட்டேங்கிறான். அப்ப அன்பிற்கினிய சகோதரர்களே, சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் திருமறையில இத்தனை வசங்களை எதற்காக சொல்றா? நம்ம விலங்கினங்களோட ஒப்பிடுறான. அப்ப நம்ம ஒப்பிடும் பொழுது, நம்ம கூட இருக்கவங்களோட ஒப்பிடும் பொழுது உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. படைத்த ரப்புல் ஆலமீன் இவ்வளவு அருமையாக படைத்திருக்கிறான், இவ்வளவு முறையாக அமைத்திருக்கிறான், இவ்வளவு பாதுகாப்பை வழங்கி இருக்கிறான். ஆனா அந்த ரப்புல் ஆலமீன் நம்ம இவ்வளவு தரக்குறைவாக விமர்சிக்கிறானே என்று சிந்தித்து பார்த்தால் நம் வாழ்வில் தவறுகளை திருத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் திருமறையில சூரத்துல் அஹ்லாஹ்ல சொல்லி காட்டும் பொழுது, யார் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து திருத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் தான் மறுமையில் வெற்றி. அப்ப அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்வில் இவ்வளவு நாள் எவ்வளவோ தவறு செய்திருப்போம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்ததெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கும். ஆனால் சைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணத்தினால் சர்வ சாதாரண அதில் தூக்கி போட்டவங்களாக மாறி இருப்போம். அந்த நிலைமையை இன்றிலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஜும்மா உரை என்பதை நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்வதற்காக. அப்ப அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் திருமறையில ஒரு சிலருடைய நல்ல அமல்களையும் புகழ்ந்து சொல்றான். ஒருவன் தான தர்மங்கள் வழங்கினால் அவனுக்கு இருக்கக்கூடிய உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, ஒரு நெல் பயிரை பயிரிடுகிறார், அதன் மூலமாக 700 தானியங்கள் முளைக்க செய்கிறது, 7 கதிர்கள் முளைக்க செய்கிறது, 7 கதிர்களிலும் 700 தானியங்கள் இருக்கிறது என்று அந்த நன்மையை பற்றி அல்லாஹ் உதாரணத்துல சொல்றான். இன்னும் சிலரை சொல்லும் பொழுது, சொன்ன அமல்களை செய்த தர்மத்தை சொல்லி காட்டவர்களுடைய உதாரணத்தை அல்லாஹ் திருமலை சொல்லி காட்டும் பொழுது, ஒரு வழுக்கு பாறையில
மண் இருந்தால் அதன் மேல் மழை தண்ணீர் படியும் பொழுது எவ்வாறு வடிந்து ஓடிவிடுமோ அது போலதான் செய்த அமல்களை சொல்லி காட்டக்கூடிய நிலை, செய்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடிய நிலை, இப்படி பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். திருமறையை கூட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் தான் தெரியும். அதை ஒரு புறம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு புறம் இவ்வளவு அருமையாக இவ்வளவு செட்டப்போட மனிதனை அல்லாஹ் படைப்பதற்கு முக்கிய காரணம் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்காக. அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டும் பொழுது உமை யுஸ்ரிக்கு பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லவே முடியாது, சொர்க்கத்தை அவர்களுக்கு ஹராமாக்கி விட்டோம். ஹராம்னே அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு இணை என்றால் என்ன? நமக்கு எல்லாம் தெரியும். தர்காக்கு போக கூடாது, அதுலதான் இணை இருக்கு, இப்படி பெரிய பெரிய விஷயங்கள் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டும் பொழுது உங்கள் விஷயத்தில் நான் சிறிய சிறிய இணை வைப்பு விஷயத்தில் தான் பயப்படுகின்றேன். ரியா என்று சொல்லக்கூடிய மறைவான சிறிய சிறிய இணை வைப்பு விஷயத்தில் உங்களிடம் நான் பயப்படுறேன். பெரிய இணை வைப்பை நீங்கள் வெறுத்து விட மாட்டீங்க, நீங்களே சின்ன விஷயம் என்று கருதக்கூடியவற்றில் தான் விடுவீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படி சிறிய இணை வைப்பு என்று பார்த்தால் நம்மள பலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தருணத்தில் இருக்கும் பொழுதே ஒரு யூதர் வந்து அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும்னு சொல்றீங்க, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்க கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா நீங்களே இணை வைக்கிறீங்களே. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்ன இணை வைக்கின்றோம்? நீங்கள் சத்தியம் செய்யும் பொழுது காபா மீது சத்தியமாக என்று சொல்றீங்க, இது சிறுக்கு இல்லையா? இது இணை வைப்பு இல்லையா? அல்லாஹ் மீது தானே சத்தியம் செய்யணும் என்று அவர் கேட்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா, இனிமே யார் சத்தியம் செய்தாலும் காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக காபா மீது சத்தியம் செய்யாதீர்கள், காபாவுடைய இறைவன் மீது சத்தியம் செய்யுங்கள் என்று ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த விஷயத்துல நம்ம ஓரளவுக்கு பேணுதலாக இருக்கிறோம். இரண்டாவது விஷயத்துல சொல்லி காட்டும் பொழுது அந்த யூதரே கேட்கிறாரு, நீங்க இன்னொரு விஷயத்தில் இணை வைப்பு இருக்கு உங்களிடம், நீங்க சிறுக்கு வைக்கிறீங்க, என்ன விஷயம்? ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் நீங்கள் முன்னரே சொல்லி இருந்தால் இது நான் சொன்ன மாதிரி நடந்து விட்டதே என்று சொல்றீங்க, அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ் ப்ரோக்ராம் பண்ண மாதிரி தானே நடக்குது, நீங்க சொன்ன மாதிரி நடக்கலையே என்று அந்த யூதர் கேட்கும் பொழுது, ஆமா இது தவறுதான், இனிமே யாராவது நான் சொன்னவாறு நடந்து விட்டது என்று சொல்லாதீங்க, அல்லாஹ் நாடியவாறு நடந்து விட்டது, பிறகு நான் சொன்னேன் என்று சொல்லிருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த விஷயத்துல நம்ம சர்வசாதாரணமா இருக்கிறோம். ஒரு இடத்துக்கு போகும்போது டூ வீலர்ல போகாதீங்கன்னு சொல்லுவோம் யாரையாவது, அவர் போய் கீழே விழுந்துருவாரு, வந்த உடனே சொல்லுவோம், நான் சொன்னல அப்பயே கேட்டியா, கீழே விழுந்துட்டீல. இப்ப நம்ம என்ன அல்லாஹ்வா? அல்லாஹ்வுடைய தகுதி நமக்கு இருக்கா அல்லது நமக்கு வஹி வருதா? எத்தனை விஷயங்கள்ல இது மாதிரி இருக்கு, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு, நான் அப்பயே சொன்ன கேட்டிருக்கலாமே, நான் சொன்ன மாதிரி நீ கேட்டிருந்தீங்கன்னா உனக்கு இது ஆயிருக்காது என்றால் அப்ப அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை நம்ம கையில எடுக்கிறோம். இதுவும் இணை வைப்பு. இந்த இணை வைப்பு இருந்தால் சொர்க்கம் பக்கமே செல்ல முடியாது. இந்த இணை வைப்பு இருக்கக்கூடியவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் வந்து செத்த பிணத்திற்கு சமம் என்று அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ, இணை வைத்த நிலைமையிலே இருக்கிறாங்களோ, எவ்வளவு சொல்லி கேட்காம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் செத்த பிணத்திற்கு சமம். அப்ப இணை வைப்பு ஒரு புறம் நம்மளிடம் வரக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னவென்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயங்கள் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய காதுகளில் வந்துவிட்டால் அதை முடிந்த அளவுக்கு பின்பற்ற பார்க்க வேண்டும். பணத்திற்காக சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்காக தூக்கி எறியக்கூடாது. அப்படி தூக்கி எறியக்கூடியவர்களுடைய நிலை அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டும் பொழுது, இந்த குர்ஆனில் ஒரு சிலவற்றை ஏற்றுக்கொண்டு இன்னொரு சிலவற்றை புறக்கணிக்கின்றீர்களா? உங்களுக்கு சாதகமானதா ஏற்றுக்குவீங்க. தொலை சொல்றா அல்லாஹ் தொழுதரலாம், நோன்பு வைக்க சொல்றா நோன்பு வச்சிடலாம், வட்டி வாங்காத வட்டிக்கு கொடுக்காதேன்னு சொல்றா, இது என்னமோ கேட்க முடியலே என்று நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இம்மையிலும் இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கு, மறுமையிலும் இழிவு தரக்கூடிய இரட்டிப்பான வேதனை இருக்கு. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னவற்றை பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒன்றை நாம் உங்களுக்கு ஏவி இருந்தால் முடிந்த அளவிற்கு பின்பற்றுங்கள், ஒன்றை நாம் உங்களுக்கு தடுத்திருந்தால் முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். சுன்னத்தான தொழுகை, சுன்னத்தான நோன்பு, இதில் முடிந்த அளவிற்கு செய்யுங்க. வட்டி வாங்காத, வரதட்சணை வாங்காதன்னு நம்ம ஒன்றை தடுத்திருந்தால் முற்றிலுமாக தவிர்த்து விடுங்க. அதுல ஏன் காம்ப்ரமைஸ்? அப்ப அல்லாஹ் காட்டி தந்த மனித உயிரினம், மேன்மையான உயிரினம் லிஸ்ட்ல நம்ம வர வேண்டும் என்றால் இந்த ரெண்டு பண்புல பார்த்து பார்த்து இருக்கணும். சரியா இருக்கிறோமா?
அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒரு தருணத்துல இணை வைக்கிறோமா, இணை வைக்காம வாழ்கிறோமா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதை பின்பற்றுறோமா அல்லது புறக்கணிக்கிறோமா? புறக்கணித்தோம்னா மனிதனுடைய லிஸ்ட்ல நம்ம இருந்து விலகி விடுவோம் என்று ஒவ்வொரு தருணமும் சிந்தித்து இது வாழ்வுல தேவையா தேவையில்லை என்பதை பார்த்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் செய்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கு என்று பார்க்கணும். அப்படி இது ஒரு விஷயத்துல குழப்பமா இருக்கு, குர்ஆன் ஹதீஸிலும் தெளிவில்லை என்றால் அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, உங்களை இந்த நிலைக்கு வரும் பொழுது அதை விட்டு ஒதுங்கி விடுங்கள், சந்தேகமானவற்றை ஒதுங்கி விடுங்கள். அல்லாஹ் திருமறையில அதான் சொல்றான், சந்தேகமானவற்றை தவிர்த்து விடுங்கள். அதுல தர்க்கம் செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. வட்டி போக்கியத்துக்கு வீடு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, சந்தேகம் வந்துருச்சு, கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு கொடுத்து பாவி ஆவதை விட கொடுக்காம இருந்துட்டு போயிடலாம்ல. அதைத்தானே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சந்தேகமானவற்றை தவிர்த்து விடுங்கள், அதுல போகவே கூடாது. அப்ப இந்த அடிப்படையில் வாழ்ந்தால் உயர்ந்த ஒரு படைப்பாக சிறந்த ஒரு படைப்பாக நாம் மாறலாம். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உதாரணத்துல தான் போய் நாம் இருப்போம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வெறும் உதாரணத்திற்காக அல்லாஹ் சொல்லல, மறுமையில் இதற்கெல்லாம் பிடிப்பான். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு மனிதன் சிறிதளவு நன்மை செய்திருந்தால் அதற்கான நன்மை அங்கே அவன் பார்ப்பான், சிறிதளவு தீமை செய்திருந்தாலும் அதற்கான பலனை அங்கே பார்ப்பான். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதை பின்பற்றாமல் தூக்கி எறிந்தால் அதற்கான தண்டனையும் மறுமையில இருக்கு. அப்ப அன்பிற்கினிய சகோதரர்களே, மறுமையில போய் சிக்குவதற்கு முன்பாக இந்த வாழ்விலே நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி திருத்தி நாளை மறுமையில் வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் வல்லரகமான ஆக்கியால் புரிவானாக. எல்லாம் நல்லா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தாராபுரம் கிளையின் சார்பாக கடந்த 3 வருடத்துக்கு மேலாக அந்த பகுதியில ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க. எதற்கென்றால் அங்க இருக்கக்கூடிய ஜிஹெச்ல அரசு மருத்துவமனையில போதிய அளவிற்கு வசதிகள் கிடையாது. அங்க ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை, ஒரு தீவிர சிகிச்சை வேண்டும் என்றால் கோயம்புத்தூருக்கு தான் அனுப்புவாங்க. பொருளாதாரம் இருக்கக்கூடியவங்க ஸ்பெஷாலிட்டியான அதிக தரத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு சென்றுவாங்க. பாமர மக்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லாதனால் கோயம்புத்தூர் தான் கூட்டு போகணும். தாராபுரத்தில் அதுக்கான முழுமையான சிகிச்சை இருக்கக்கூடிய அளவிற்கு அரசு மருத்துவமனை கிடையாது. அப்ப தாராபுரத்துக்கு போகணும்னா ஆம்புலன்ஸ் வசதி வேணும். அதற்காக பல தனியார் நிறுவனங்கள் ஆம்புலன்ஸ் தாராபுரத்துல வச்சிருக்கு. ஆனா அவங்களும் அதை வியாபாரமாகத்தான் பார்க்கிற காரணத்தினால் அதற்கென்று அதிகமாக பொருளாதாரம், அந்த நேரத்துல மக்கள் எவ்வளவு இருந்தாலும் ஆஸ்பத்திரியில ஒரு நோயின்னு போனோம்னா நம்ம டாக்டர்கிட்ட சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயமே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், அந்த மாதிரிதான் ஆம்புலன்ஸ் எவ்வளவு செலவா இல்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு வட்டிக்கு வாங்கி கடனை உடனே வாங்கி கூட்டு போகக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அப்ப இதை பார்த்துட்டு நம்ம குறைந்த கட்டணத்துல ஒரு சேவையா செய்யணும் என்ற அடிப்படையில தான் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கப்பட்டது. வாங்கி இத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த ஆம்புலன்ஸ் இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துருச்சு. அதிகமாக நம்முடைய ஆம்புலன்ஸ் தான் தாராபுரத்துல உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு என்றால் எல்லா மக்களும் ஓரளவுக்கு பணம் வசதி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம குறைந்த கட்டணத்துல நம்ம ஆம்புலன்ஸுக்கு எடுத்துட்டு போறோம். பணமே இல்லாத ஏழைகளுக்கு இலவசமாக கோயம்புத்தூர் கூட்டு போறோம். அவங்களுடைய சூழ்நிலை தெரியும். தெரிந்தவுடன் அவங்கள்ட்ட பணம் வாங்குறது இல்லை. நம்ம மக்கள்கிட்ட அங்க அப்படியே வசூல் பண்ணி பெட்ரோலுக்கு, டீசலுக்கு, அந்த டிரைவருடைய பேட்டாவுக்கு, டிரைவர் சம்பளத்துக்கு நம்ம அப்படியே சரி பண்ணிக்கிறது. இந்த மாதிரிதான் தாராபுரத்துல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதுனால தாராபுரத்துல ஆம்புலன்ஸுடைய அவசியம் தேவையா இருக்கிற காரணத்தினால சரி புதுசா ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கலாம்னு சொல்லி புதிதாக ஆம்புலன்ஸ் 8,76,000 8,45 லட்சம் ரூபாய் ஆகுது. நம்ம இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு கையில இருக்கக்கூடிய தொகையை பார்த்தா 3 லட்சம் ரூபாய் இருக்கு. இன்னும் நமக்கு 4,45 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அந்த காரணத்தினால இது திருப்பூருக்குள்ள மட்டும் செயல்படுறதுனால, திருப்பூருக்குள்ள மட்டும்தான், திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள செயல்படுறதுனால திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள மட்டும்தான் வசூல் பண்ண முடியும். வெளியே போய் வசூல் பண்ண முடியாது என்ற காரணத்தினால் ஒவ்வொரு பகுதியா சென்று வசூலுக்காக வசூல் செய்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம உடுமலைப்பேட்டைக்கு வந்திருக்காங்க வசூலுக்காக. அதிகமான அளவுல கொடுத்து இதுதான் நிலையான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விஷயம். அந்த ஆம்புலன்ஸ் எத்தனை வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குதோ அதுல எத்தனை நோயாளிகள் சென்று பயன்பெறாங்களோ அத்தனை நாளைக்கும் அல்லாஹ்விடத்து கூலி இருக்கு. அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டும். முதலாவது சொன்னல, ஒரு நன்மையை செய்யக்கூடியவருக்கு உதாரணம் என்னவென்றால், ஒரு நெல் பயிரை
விதைத்து அதிலிருந்து 7 கதிர்கள் முளைத்து அதிலிருந்து 700 தானியங்கள் வருவது போல் அல்லாஹ் ஒரே ஒரு நன்மையை செய்யும் பொழுது அதை 7ஆக மாற்றி அதை 700ஆக மாற்றி உங்களுக்கு வழங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒருத்தன் போய் நிற்பான். அவனுக்கு இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் நிறைய கொண்டு போயிருப்பான். அது இது என்று கணக்கு போட்டு அவன் ஒன்றும் இல்லாத நிலைமையில இருக்கும்போது சின்ன சின்ன அமல்கள் செய்து அந்த நன்மை அவனே யோசிப்பான். நம்ம அவ்வளவுதானாட்டி இருக்கு, அல்லாஹ்விடத்துல சிக்கிட்டோம் முடிஞ்சுங்கிற யோசிக்கக்கூடிய தருணத்துல அல்லாஹ் மலையளவுக்கு மறுபடி ஒரு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கிறான். எந்ததுன்னு பார்த்தா அந்த சின்ன சின்ன அளவுக்கு ஒரு ரூபா தர்மம் கொடுத்துருப்பான், ஒரு 10 ரூபா கொடுத்துருப்பான். அதை அல்லாஹ் அப்படியே பொத்தி 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 ஒரு விலங்கினத்தை ஒரு குதிரையை வளர்ப்பது போல அல்லாஹ் அப்படியே பொத்தி 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 வளர்த்து மறுமையில் அவன் வந்து நிற்கும் போது அவன் யோசிப்பான், எல்லா நன்மையும் இல்லை நமக்கு, நம்ம செஞ்ச கொஞ்ச நஞ்சமும் கடனுக்கு கொடுத்துட்டோம், இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம், நம்ம நரகத்துக்கு தான் போய் விட மாட்டே இருக்குன்னு அவன் யோசித்து கொண்டு என்ன செய்வதுன்னே தெரியாம நிற்கும் பொழுது அல்லாஹ் ஒரு மலையளவுக்கு நன்மையை கொண்டு வந்து கொடுக்குறான். அல்லாஹ் நான் இவ்வளவு நன்மை நான் செய்யலையே, நமக்கே தெரியும்ல எவ்வளவு நன்மை செய்திருக்கிறோம்னு, நான் இவ்வளவு செய்யலையே என்று அந்த மனிதன் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், நீ அன்னைக்கு அவ்வளவுக்கு தர்மம் செஞ்சல, அதெல்லாம் நான் வளர்த்து இருக்கிறேன். தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான், வட்டியை அல்லாஹ் தடுக்கின்றான், ஹராமாக்கிட்டான் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். அப்ப அப்படியே வளர்த்து இந்த நன்மையெல்லாம் அதிகமாக நமக்கு வந்து நிற்கும். நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருப்போம், அந்த 1000த்தையும் போட்டு ஆம்புலன்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் வாங்கி 3 வருஷம் ஓடி இருக்கு. 3 வருஷத்துல எத்தனை நாள் எத்தனை மக்கள் பிரயோஜனப்பட்டிருப்பாங்க சிந்தித்து பார்க்கணும். இப்ப அந்த மாதிரி நமக்கு நிலையான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய இந்த விஷயத்துல இந்த ரமலான் மாதத்துல அதிகமாக நாம் களமிறங்கி மக்களுக்கு நன்மை செய்தவனாக நாளை மறுமையில் மலையளவுக்கு நன்மையை புரிந்த மக்களாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் அனைவரும் அல்லாஹ் ஒன்று திரட்ட அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.